அனைவருக்கும் அன்பு வணக்கம். தி வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இன்றைக்கு ஆகத்து 17. அது என்ன ஆகத்துன்னு பார்க்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லை, ஆகஸ்ட். அதில் அந்த இஸ்ன்ற எழுத்து இருக்கு இல்லையா, அதை உச்சரிக்கக்கூடாது. அது வடமொழி எழுத்து. ஏன் இன்னைக்கு மட்டும் திடீர்னு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு அண்ணன் திருமா அவர்களுடைய பிறந்த நாள். அவங்க வழக்கமாக ஆகத்து 17 அப்படின்னு தான் போடுவாங்க. அந்த இஸ் வடமொழி எழுத்து அப்படின்றதுனால. ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த இஸ் அப்படின்ற எழுத்தை அவாய்ட் பண்ணுவாங்களான்னா அது கிடையாது. அது அந்த பெயருக்கு ஏற்றாற் போல இஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா நீக்கிடலாம். ஆனால் அது ஆகஸ்ட்டில் அவங்க விளம்பரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆகத்து அப்படின்னு தான் இருக்கும். அதே பாணியில் நாமளும் ஆகத்து அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு அண்ணன் திருமா அவர்களது பிறந்த நாள் விழாவில் நம்ம கமல ஹாசன் இல்லை ஹா வடமொழியாச்ச, இது கமல காசன்னு சொல்லாமா, ஹாவ கான்னு சொல்றதா இல்லை தான் சொல்றதா, வேணா விட்டுருங்க. உலக நாயகன் இல்லை விண்வெளி நாயகன் அது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் ஒரு சிறப்புரை ஆற்றி இருக்கின்றார். அதை பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி அண்ணன் திருமா அவர்கள் அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அதை கொஞ்சம் பாருங்களேன். அதில் அவர் என்ன சொல்றாரு: பட்டியலின மக்களின் வாக்குகள் வேண்டும், ஆனால் அவர்களுக்காக பேச மாட்டீர்கள். இந்த மதவெறி சாதிவெறி கும்பலின் போக்கை கண்டிக்க மாட்டீர்கள். இதுதானே உங்கள் அரசியல்? காலம் காலமாக இதுதானே நடக்கிறது. இதை யாரை பார்த்து கேட்டார்னு எனக்கு தெரியல. ஒருவேளை எதற்கு ஏதாவது கண்ணாடி வச்சிருந்தாங்களோ? இல்லை, இந்த சமீபத்தில் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்ததுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வாதங்கள் எழுப்பப்படுகின்றன. அதில் ஒரு வாதம் என்ன அப்படின்னா, எங்கள் பட்டியலின மக்கள் அப்படின்னா அதுக்கு விடுதலை சிறுத்தைகளோ இல்லை திருமா அவர்கள் மட்டும்தான் குரல் கொடுக்கணுமா? இது ஜாதிய புத்தியாக இருக்கின்றது. ஏன் அதிமுக குரல் கொடுக்கல? கரெக்ட், ஏன் திமுக குரல் கொடுக்கல அப்படின்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி, அப்படி பார்க்க போனால் இந்த தொழிலாளர்களுக்காக கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் எப்பவுமே குரல் கொடுக்கணுமா? ஏன் அப்போ மீதி இருக்கின்ற எல்லா கட்சிகளுமே முதலாளித்துவ கட்சிகளா? இல்லை, கம்யூனிஸ்ட் தலைவர் அவர் கேட்டகரிக்கலாக சொல்லிட்டாருங்க. திமுக அது பூர்ஷ்வா முதலாளித்துவ கட்சி. இன்னைக்கு நேற்று இல்லை, அண்ணா அவர்கள் காலத்தில் இருந்தே அது முதலாளித்துவ கட்சி தான் அப்படின்ட்டு ஆணித்தரமாக அவர் பேட்டியில் சொல்லிட்டாரு. அப்போது அதிமுக இதுவுமே முதலாளித்துவ கட்சின்னு நினச்சாங்களா? காங்கிரஸ் ஆமாம் அதை விட்டுட்டாங்களா? ஒரு காலத்தில் பண்ணையார்களின் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போது இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில் ஆளுங்கட்சியுடைய நிலைப்பாடு என்ன? இதை திருமா அவர்கள் எந்த மாதிரி எதிர்கொள்கிறார்? முதல்ல இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு ஏதோ எதிர்ப்பு குரல்லாம் கொடுத்தாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, அந்த எதிர்ப்பெல்லாம் நீர்த்து போய் நடுவில் கம்யூனிஸ்டுகள்லாம் கூட ஏதோ எதிர்ப்பு குரல் ட்வீட் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ சுத்தமாக அந்த எதிர்ப்புன்றது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த தூய்மை பணியாளர்கள் சில பேரை வைத்து ஒரு பேரணியெல்லாம் வேற திமுகவில் நடத்தியிருக்காங்க. இப்போ அது எப்படி மாறி போச்சு அப்படின்னா, என்னங்க இது, தூய்மை பணியாளர்கள் பாவம் கஷ்டப்பட்டு அந்த குப்பைகளை எல்லாம் அள்ளிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் அவங்க குப்பைகளை மட்டுமே அள்ளி கொண்டு இருக்க வேண்டுமா? பணி நிரந்தரம் பண்ணாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் குப்பைகளை மட்டும்தான் அள்ள வேண்டும். சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ கான்ட்ராக்ட்காரங்க கிட்ட பிடிச்சி தள்ளிடலாமா? அப்போ கான்ட்ராக்ட்காரங்க கிட்ட போனால் மட்டும் அவங்க வேற என்ன வேலை பார்க்க போகிறாங்க? இதே வேலையைத்தானே பார்க்க போகிறாங்க. சொல்லப்போனால் ஒருத்தர் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க, முக்கியமாக அந்த லேபர் கான்ட்ராக்டில் கவனிக்கணும். இந்த செக்யூரிட்டி இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அதே மாதிரி தான் இந்த தூய்மை பணியாளர்கள். இந்த மாதிரி எந்த கான்ட்ராக்டாக இருந்தாலும் ஒருத்தருக்கு இவ்வளோ அப்படின்னு டெண்டரில் கோட் பண்ணியிருப்பாங்க. லெட்டஸ்ஸே ஒரு பணியாளருக்கு 20,000 ரூபாய் அப்படின்றது L1 வச்சுப்பாங்க. அது அரசாங்கமும் அரசாங்க நிறுவனம் ஒத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த 20,000 ரூபா கொடுத்தாங்கன்னா அப்படியே அந்த 20,000 அந்த பணியாளர்களுக்கு கொடுத்துட மாட்டாங்க அந்த கான்ட்ராக்ட் நிறுவனம். நிர்வாக செலவுகள் அப்படின்வாங்க, அதுக்கப்புறம் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்வாங்க, அது இதுன்னு இது பண்ணிட்டு ஸோ அவங்க ஒரு அமௌண்ட்டு பிடிச்சது போக மீதி தான் தொழிலாளர்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் நடைமுறை. இப்போது இவங்களை இந்த கான்ட்ராக்டில் ஒப்படைக்கிறதுனால எப்படி இவங்கெல்லாம் நிரந்தரமாக குப்பை அள்ளுவதை விட்டு நாளையிலேருந்து அவங்க ஏதாவது சொந்தமாக தொழில் செய்ய போகிறாங்களா? கான்ட்ராக்ட்காரங்க அவங்களுக்கு ஏதாவது தொழில் வச்சு கொடுக்க போகிறாங்களா? இது என்ன லாஜிக்னு தெரியல. அதாவது இந்த தோழமை சுட்டு அப்படின்றதைக்கும் ஒரு படி தாண்டி எதிர்ப்பு காட்டியாச்சு. ஒருவேளை இதுக்கு மேலே எதிர்ப்பு காட்டினா வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினச்சாங்க போல இருக்கு. அதனால் இப்போ அந்த எதிர்ப்பு அப்படின்றதையே சுத்தமாக நீர்த்து போக செய்து இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் நான் சொன்னேன், திருமா அவர்கள் பேசும்போது அதாவது சொன்னார் இல்லையா, பட்டியலினத்தவர்கள் ஓட்டு மட்டும் வேணும் ஆனால் அவங்களுக்காக குரல் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு. ஸோ அந்த வார்த்தைகளை பேசும்போது எதிர்க்க கண்ணாடி இருந்ததா அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருக்குது.
வேங்கை வயல் பிரச்சனையில் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு அண்ணன் அவர்கள் கேட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? வழுதாவூர் பிரச்சனையில் ஒரே ஒரு குரல் கொடுத்துருப்பார் அண்ணன் திருமா அவர்கள். அந்த சேலத்தில் திமுக நிர்வாகி அந்த வீடியோ அண்ணனும் பார்த்துருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்காட்டாலும் யாராவது கொண்டு போய் காமிங்க. ஒரு வார்த்தை, ஒரு குரல் எழுப்பியிருப்பாரா? அப்போது அவர் என்ன கேட்குறாரு? பட்டியலின மக்கள் வாக்குகள் மட்டும் வேணும், அவர்களுக்காக குரல் கொடுக்க மாட்டீர்களா? இது அவருக்கும் தானே பொருந்தும். சுய பரிசோதனை செய்து கொள்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ணன் திருமா அவர்கள். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, இந்த அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு இல்லையா, அவங்களாண்ட யாரோ போயிட்டு ஒரு அற்புதமான வியூகம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கஷ்டமே பட வேண்டாம். ஜனங்களே நீங்கள் வீட்டில் தூங்கியிருந்தாலும் கதவை தட்டி உங்கள் வீட்டு வாசலில் காத்திருந்து ஐயா வாங்க ஆட்சியை ஏற்றுக்கங்க அப்படின்னு கொடுக்கறதுக்கு நான் ஒரு வியூகம் அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அப்படியா? என்ன வியூகம், என்ன பண்ணணும்? நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், பண்ணக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு ஆளுக்கு எங்கேயாவது அப்படி சுற்றுப்பயணம் அப்படின்ட்டு டூர் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே போகிற இடத்துலலாம் ஒவ்வொருத்தர் வீட்டில் விருந்து வைங்க. அதில் 108 பதார்த்தங்கள் இருக்கின்றதா, இல்லை அவரோட அதிகமாக நான் நாளைக்கு 125 பதார்த்தமா, இப்படி ஒரு போட்டி வச்சுக்காங்க உங்களுக்குள்ள. இப்படிலாம் வச்சா இப்படிலாம் வச்சுன்னே இருங்க. நீங்கள் எந்த பிரச்சனையிலும் நீங்கள் குரலே கொடுக்கக்கூடாது, யாருக்காகவும் நீங்கள் பேசவே கூடாது. அப்புறம் என்ன, 2026 திமுக அப்படியே அமோக வெற்றி பெற்று வந்துவிடும். அதுக்கப்புறம் 29 தேர்தலேருந்தே ஜனங்கள்லாம் அவங்க வீட்டு வாசலில் குவிய ஆரம்பிச்சிருவாங்க. ஐயா நீங்கள் இந்த நாமினேஷன் ஃபார்மில் கையெழுத்து மட்டும் போடுங்க, நாங்களே உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிடறோம். எவ்வளோ சுலபமான வழி, இதுக்கு போயிட்டு நீங்கள் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இருக்கணுமா அப்படின்னு யாரும் இந்த வியூகம் சொல்லி கொடுத்துறாங்க போலகுது. அதனால தான் அதிமுக பாஜக அப்படியே தனி யூனிவர்ஸில் உலாவிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா திருமா அவர்களது பிறந்த நாள் விழா, அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த சேலத்தில் ஏதோ ஒரு நடக்குதான், அது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலைங்க சுத்தமாக, அங்கே தான் போனோம் அப்படின்னு. ஆனால் அங்கெல்லாம் பெரியவங்கள்லாம் போயிருப்பாங்க, நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னவர், இல்லை இங்கேயும் பெரியவர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த நாற்காலிகளில் அமர்ந்திருக்கின்றார்களே அவளெல்லாம் பார்த்து நீங்கள்லாம் பெரியவங்க அப்படின்ட்டாரு. இதுதான் சொல்கிறது, நம்ம விண்வெளி நாயகன் நீங்கள்லாம் ஏதோ ஒரு சார்பாக விலை போய் விட்டார் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்து என்ன சோகா ஊசி வச்சு குத்துறாரு பாருங்க. அண்ணன் திருமா அவர்களது பிறந்த நாள் விழா நடக்கின்றது, ஆனால் யாரும் இங்கே வரல, எல்லாம் வேற எங்கேயோ போயிட்டாங்கோ அப்படின்றத எவ்வளவு வெட்ட வெளிச்சமாக சொல்லியிருக்காரு அவர். கூடவே சொல்லார், எல்லாரும் என்னை மலஹாசன் என்று சொல்கிறீர்கள். மலம், ஆமாம் இருக்கட்டுமே, அள்ளிட்டு போகிறேன், ஆனால் உங்களுக்காக அள்ள மாட்டேன், எனக்காக அள்ளுவேன் அப்படின்னுகிறாரு. கரெக்ட். இல்லை நீங்கள் என்னென்னத்தெல்லாம் அள்ளிருக்கீங்க அப்படின்றத நாங்கள் பார்த்துருக்கோமே. இந்த மென்னு துப்பிட்டு அதை அள்ளுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வார்த்தையை கொட்டிட்டா அதை அள்ளுறதுன்னா நடக்காத காரியம் அப்படின்றதுக்கு. என்னென்னலாம் சொன்னீங்க நீங்கள், திமுகவை பற்றி என்னென்னலாம் சொன்னீங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி என்னென்னலாம் சொன்னீங்க, நமது முதலமைச்சர் அவர்களை பற்றி என்னென்னலாம் பேசுகிறீங்க. இப்போ அதெல்லாம் அந்த நீங்கள் பேசின வார்த்தைகள் தானே, அதெல்லாம் அப்படியே அள்ளி கொட்டி புட்டு அங்கேயே போயிட்டு ஒரு எம்பி சீட்டுக்காக கையேந்தி நிற்கலையா, அதனால் நீங்கள் எல்லாத்தையும் அள்ளுவீங்க அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் தாத்தா மகாத்மா காந்தி அவர் இந்த மாதிரி தான் அந்த மலத்தை அள்ளிவிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வருவார் அப்படின்றாரு. திருப்பி நான் அவருடைய பேரன், அவர் என்னுடைய தாத்தா அப்படின்றத பல இடங்களில் அவர் சொல்லிட்டு வர்றாருங்க. இந்த மலஹாசன், இது கமலஹாசன் அவர் பாணியிலேயே சொல்லணும் அப்படின்னா, இவர் சொன்னார்ல கலைஞரை இழிவுபடுத்த வேண்டும் என்றால், ஆமாம், தயவு செஞ்சு நீங்கள் அவருடைய பேரன் அவர் உங்களுடைய தாத்தா அப்படின்னு சொல்றது நிறுத்திருங்க விண்வெளி நாயகர். ஏன்னா எப்பப்பெல்லாம் நீங்கள் பேரன் அவர் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ அப்பப்பெல்லாம் அவருக்கு அவதூறு கற்பித்து கொண்டிருக்கின்றீர்கள். ஏன்னா இன்றைய தலைமுறையில் குறிப்பாக ஒரு இந்த 90s கிட்ஸு 2000 கிட்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் காந்தியை பற்றி எங்கேயாவது பாடப்புத்தகத்தில் படிச்சிருந்தா உண்டு. அவருடைய வரலாறு முழுசும் தெரிஞ்சவங்க, அவருடைய சத்திய சோதனை படித்தவங்க அப்படின்றவங்க ரொம்பவே கம்மியாக இருப்பாங்க இந்த யங் ஜெனரேஷனில். அப்போது நான் தான் அவருடைய பேரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போது உங்களை வச்சு இப்போ புரியுதுங்களா எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு. மகாத்மா காந்தி அவருடைய குணங்கள்லாம் என்னன்னு இந்த பேரன்னு சொல்லிக்கிறாரு. அவருக்கு தெரியுமா, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சின்ன வயசுல ஹரிச்சந்திர நாடகம் பார்த்த உடனே உறுதி எடுத்தவர் மகாத்மா காந்தி. அகிம்சை இதுதான் அவருடைய தாரக மந்திரமாக இருந்தது. ஆனால்
வெட்டுறதெல்லாம் வெட்டி போட்டு கடைசியில் அகிம்சை அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்னால் போதுமா சினிமாவில்? கள்ளுண்ணாமை, இந்த மது, இதெல்லாம் அப்படியே கடுமையாக எதிர்த்தவர் மகாத்மா காந்தி அவர்கள். நம்மால அதே மாதிரி இந்த புகைப்பிடிக்க இதெல்லாம் கிட்டே சேர்க்க மாட்டார் அவர். புறால் உண்ணாமை, உயிர்கொலை கூடாது அப்படின்னு சொன்னவர் மகாத்மா காந்தி. ஆனா பேரன்னு சொல்லிக்கிறவர் என் தொட்டில் என்ன இருக்கவர், நீங்க என்ன ஒன்னா சாப்பிட்டு போங்க, அதை நாங்க குறை சொல்லலை. முடிஞ்சா ஒரு டைனோசாரையை கூட நீங்க குளோனிங் பண்ணி அதை வறுத்து சாப்பிடுங்க, நாங்க அதை தப்பு சொல்லலைங்க. ஆனா காந்தியோட பேரன்னு சொல்லிக்கின்னு அதை சாப்பிடாதீங்க, இதுதான் நான் சொல்றது. கல்யாணமாகி குழந்தைகள் எல்லாம் பிறந்த பிறகு கடும் பிரம்மச்சரிய விரதத்தை ஃபாலோ பண்ணவர் மகாத்மா காந்தி அவர்கள். அது மட்டும் இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் வந்த பிறகுதான் இங்கே இருக்கின்ற அந்த ஏழை விவசாயிகள் அந்த உடுத்த சரியான உடை கூட இல்லாததை பார்த்து வெறும் ஒரு வேட்டி மேலே ஒரு துண்டு இத்தோடு நிறுத்தி கொண்டவர். இந்த விதவிதமாக டிசைனர் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அது என்ன உடைன்னே தெரியாமல் ஒருவேளை இந்த நைட்டின்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரியா அப்படின்லாம் விதவிதமான ஆடைகளை அண்ணன் அணிந்து கொண்டிருக்கின்றார். இவர் அவருடைய பேரன் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த யங் ஜெனரேஷன் குழம்பி போயிடுவாங்க இல்லையா? என்ன தகுதி இருக்குது இவர் காந்தியோட பேரன்னு சொல்லிக்கிறதுக்கு? அவர் பேரை சொல்றதுக்கு கூட இவருக்கு தகுதியோ அருகதையோ கிடையாது. வார இடத்துலலாம் காந்தி என்னுடைய தாத்தா, நான் அவருடைய பேரன் அப்படின்னு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவர் மகாத்மா காந்தியை தேச தந்தையை அவதூறு பண்ணிட்டு இருக்க போறாருன்னு தெரியல. தயவு செஞ்சு யாராவது அவர்கிட்ட சொல்லுங்கப்பா. கடைசி வரைக்கும் ஹே ராம் ஹே ராம்னு சொல்லிட்டு இருந்தவர் மகாத்மா காந்தி. ஆனால் அந்த ஹே ராம்னு படம் எடுத்து வேணாம் விடுங்க, அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. சரி, இதில் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அது பார்த்தீங்கன்னா புதிதாக சட்டக்கல்லூரிகள் துவக்குவதற்கு 3 வருஷம் ஒரு சின்ன தடை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படி இப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி, இந்த மாதிரி தமிழகத்தில் இந்த மெடிக்கல் காலேஜஸ் இப்போதைக்கு புதுசாக எதுவும் துவக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னப்போ பெரிய எதிர்ப்பு எழுந்தது. பார்த்தீங்களா, நாங்கள்லாம் டாக்டர் ஆயிடுறோம், அதை தடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி இப்படின்னு. சரி, இப்போ பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்க சொல்லியிருக்காங்களே லா காலேஜ் ஆரம்பிக்கிறத ஒரு 3 வருஷம் நிறுத்தி வைங்க, மாரட்டோரியம்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன் யாரும் பொங்கி எழலை? அப்போ நாங்கள்லாம் வக்கீல் ஆகிறத தடுத்து நிறுத்துறீங்களா அப்படின்னு ஏன் யாருமே கேட்கல? இதில் அந்த ஃபீல்டில் இருக்க ஒரு சில டாக்டர்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, கரெக்டுங்க, இந்த காலத்தில் வெறும் எம்பிபிஎஸ் அப்படின்றது வேலைக்கு ஆகலை. அண்டு அந்த எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு எத்தனை லட்சங்கள் செலவு பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த கவர்மெண்ட்டு கோட்டா அந்த மாதிரி நல்ல காலேஜஸில் கிடைக்கிற சில இடத்துல மட்டும்தான் ஓரளவுக்கு சமாளிக்கிற மாதிரி ஃபீஸ் இருக்குது. மற்றபடி கண்ணாபின்னான்னு பல லட்சங்கள் நம்ம செலவழிக்க வேண்டியிருக்கும். இவ்வளோ லட்சத்தை செலவு பண்ணி படிச்சுட்டு வெளில வந்தோம்னா வெறும் எம்பிபிஎஸ்க்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னைக்கு என்ஜினியரிங் மேலே ஒரு காலத்தில் பயங்கர கிரேஸ் இருந்ததுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 12,000 15,000 இதுக்கெல்லாம் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இன்ஜினியர்ஸ். அந்த மாதிரி தான் டாக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ண வேண்டியதாகுது? ஸ்பெஷலைசேஷன், மேலே இன்னும் கொஞ்சம் படிங்கோ, எம்டி படிங்கோ, இல்லை எம்எஸ் படிங்கோ, இப்படி போக வேண்டியதாக இருக்குது. அதுக்கு எத்தனை லட்சங்கள் 6 கோடிகள் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுது? இவங்க எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போகிறதுக்குள்ளே இவங்களோட ஸ்கூலில் படித்தவங்கெல்லாம் ஒரு இன்ஜினியரிங்கோ இல்லை ஒரு பிஎஸ்சி டிகிரியோ முடிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டு 2-3 இன்க்ரிமெண்ட் வாங்கிட்டு ஒரு ப்ரமோஷன் கூட வாங்கியிருந்திருக்கலாம். அதுலேயும் அரசு துறையில் போனீங்கன்னா டாக்டர்களுக்கு சம்பளம் கம்மி, தனியார் துறையில் அதிகம். ஆனால் போட்டு கசக்கி பிழிஞ்சு எடுத்துருவாங்க. கூடவே இந்த எக்ஸ்ட்ரா டிகிரி இருக்கணும், வெறும் எம்பிபிஎஸோடு நிற்க முடியாது. இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கின்றன. அதனால் அந்த ஒரு மொரட்டோரியம் அப்படின்றது கரெக்டு தான் அப்படின்னாங்க. ஆனால் அதை யாரும் ஏற்றுக்கல. சரி, இப்போ இந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய மொரட்டோரியமுக்கு என்ன சொல்ல போகிறாங்க? பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்றது அரசாங்கம் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். உடனே பார்த்தீங்களா ஒன்றிய அரசாங்கமே அப்படின்னு யாரும் பொங்கி எழுந்து வந்துடாதீங்க. சரி, இப்போ தானே மொரட்டோரியம் வந்திருக்கு, அது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா டோலர்கள் ரொம்ப அழகாக கோத்து விட்றாங்க. ஏங்க தமிழ்நாடு நல்லா இருக்கிறது பிடிக்கலையா அவங்களுக்கு? அதாவது இந்த பொருளாதார சிக்கல்கள் பிரச்சனைகள் இதையெல்லாம் தீர்ப்பதற்கு நம்ம கேரளாவில் இருக்க கம்யூனிச மாடலை பின்பற்றுமா திராவிட மாடல் அரசு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. என்ன டிகிரி எங்க கேரளாவில் என்ன லட்சணத்தில் இந்த எல்டிஎஃப் மாடல் அரசு நடக்குது அப்படின்னு எங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னு நினச்சிங்களா? இல்லை இங்கே யாருமே பேப்பர் படிக்கிறது கிடையாது அப்படின்னு நினச்சிட்டாங்களா? இவங்க கடனை வாங்குவதற்கு பாருங்க இந்த லிமிட் கொடுத்துட்டாங்க, இதுக்கு மேலேயும் நாங்கள் கடன் வாங்கணும் அப்படின்னு கோர்ட்டின் கதவுகளை தட்டியது தான் எல்டிஎஃப் மாடல்.
நாங்கள் தமிழ்நாட்டிலேயாவது அந்த போக்குவரத்து துறை ஊழியர்கள் அவர்களுடைய அந்த டிஏ பஞ்சப்படி அப்படின்றதுல தான் சிக்கல் இருக்குது. அங்கே வந்து சம்பளமே லேட்டாக கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஆகி இதெல்லாம் எவ்வளோ வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்கோம் சமூக ஊடகங்களில். இந்த மாதிரி இதில் அரசாங்கமே லாட்ரி அடிக்குது. நம்மலாம் சொல்லுவோம் இல்லையா, ஐயா அவன் சோத்துக்கு லாட்ரி அடிக்கிறான் அப்படின்னு. அங்கே அரசாங்கமே லாட்ரி அடித்து கொண்டிருக்கின்றது. லாட்ரியில் நல்ல வருமானம் வருகின்றது எல்டிஎஃப் மாடலுக்கு. இந்த லாட்டரியினால் எத்தனை குடும்பங்கள் நாசமாக போச்சு தமிழகத்தில் அப்படின்னு தெரியும். அதுலேயும் அந்த ஒரு நம்பர் லாட்ரின்லாம் வேற வந்தது. அதனால தான் ஒரு வழியாக தமிழகத்தில் லாட்டரியை ஒழிச்சு கட்டினாங்க. அந்த லாட்டரியை அரசாங்கமே அங்கே நடத்தி கொண்டு, ஆனால் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்க. அதனுடைய ரிசல்ட்டு எப்படி அந்த நம்பர்லாம் வருது அப்படின்றதெல்லாம் லைவாக போடுறாங்க. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த லாட்டரியை நம்பி எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் லாட்ரி விற்கிறவங்க, கடையில் லாட்ரி விற்கிறவங்க அப்படின்னு. ஆனால் எத்தனை நாளைக்கு இப்படியே வந்து ஒரு அரசாங்கம் லாட்ரி அடிச்சுட்டு இருக்க முடியும்னு தெரியல. ஒட்டுமொத்தமாக எல்லார்கிட்டையும் காசை வாங்கி அதில் கொஞ்சோண்டு யாருக்கோ பரிசு பணம்னு கொடுத்துட்டு மீதி அரசாங்கம் எடுத்துகிட்டு போகுது. அப்போது எத்தனை லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் வந்து காசை விட்டுட்டு நிற்கிறாங்க. இவர் என்னடானா தைரியமாக சொல்கிறார், எல்டிஎஃப் மாடலை பின்பற்றுமா திராவிட மாடல் அரசு அப்படின்னு. அதான் ஓட்டு சீட்டு நோட்டெல்லாம் குத்தாங்களே டோலர்களுக்கு, இவங்க இதுவும் கேட்பாங்க, இதுக்கு மேலேயும் கேட்பாங்க. தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி போடாதீங்க. அதுக்கப்புறம் நாமளும் அவங்கள மாதிரியே லாட்ரி அடிச்சுட்டு போக வேண்டியது தான். அடுத்தது பாலிமர் தொலைக்காட்சியில் வந்த செய்தி. கம்யூனிஸ்ட் டோலர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, ஆகஸ்ட் 15 தேசிய கொடி ஏற்றும் போது தலையிழ ஏற்றிக்கிறாங்க. அந்த வீடியோவில் அவங்க கோஷங்கள் எழுப்புகின்றார்கள். ஏங்க அவங்க கட்சி கொடி ஏற்றும் போது நீங்கள் வந்து உங்களுடைய அரசியல் கொள்கைகள், அரசியல் கோஷங்கள் அதெல்லாம் பேசுங்க. தேசிய கொடி ஏற்றும் போது பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லுங்க, ஜெய் ஹிந்துன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு அந்த நேரத்தில் போயிட்டு முறியடிப்போம் இப்படிலாம் கோஷம் போடுறதுன்றது உங்களுக்கே நல்லா இருக்குதா? அது சரி, உங்களுக்கு வந்து சீனா கொடி அப்படின்னா கரெக்டாக அதில் வந்து என்ன இருக்குது, நட்சத்திரம் எவ்வளோ இருக்குது, சுற்றி இருக்குதா, இதெல்லாம் கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. இந்திய கொடி அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போல இருக்கு. கடைசியாக நேற்றுக்கு வந்து கூலிப்பட விமர்சனம் போட்டிருந்தோம். எதிர்பார்த்த மாதிரியே அவருடைய ரசிகர்கள் நிறைய பேர் வந்து நம்மளை கழுவி ஊற்றிருந்தாங்க. ரைட்டு, ராகுல் காந்தி அவர்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க ஜெயராம் ரமேஷா இருந்தால் இப்படித்தான் தோணும். கொஞ்சம் சசி தரூராக மாறினாதான் ராகுல் காந்தி அவர்கள் பேசுறதெல்லாம் சரியா தப்பா, லாஜிக் இருக்குதா இல்லையா அப்படின்றது புரியும். ஜெயராம் ரமேஷா மட்டும்தான் இருப்போம் அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதையே வந்து நம்ம பொதுவாக மேலோட்டம் நம்ம பண்ணிட்டு போயிட்டோம். சீன் பை சீன், பார்ட் பை பார்ட் என்னெல்லாம் சொதப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சிருந்தோம்னா வேணாம், அது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், அவங்க கருத்து அவங்களுடைய இது, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் விமர்சனம், யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த விமர்சனம் அப்படின்றது ஷுட் பி பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் அண்ட் லாஜிக். 19 வந்து உனக்கு அவர் மேலே வன்மம், அவர் மேலே பொறாமை. இது நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி பேசும்போது கூட இப்படி தான் சில பேர் சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு பொறாமை அப்படின்னு. எனக்கு வர வேண்டிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் போஸ்ட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதனால் எனக்கு பொறாமையா? என்னங்க ஒரு லாஜிக் இது? நாம் சொன்னது சரியா தப்பா? நாம் சொன்னதில் ஏதாவது ஃபேக்சுவலி இன்கரெக்ட் இஷ்யூஸ் இருக்கா? இதை சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அதை விட்டுட்டு அவர் 50 வருஷமாக இருக்கார், அவரை விமர்சனமே பண்ணக்கூடாது அப்படின்னா ஐ எம் சாரி. நாம் வந்து எல்லா படங்களையும் பண்ணுறது கிடையாது. ஒரு சில படங்கள், குறிப்பாக இந்த பராரி அப்படின்ற படத்தை பற்றி விமர்சனம் பண்ணியிருந்தோம், ஜமா அப்படின்ற ஒரு படத்தை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தோம். சொல்லப்போனால் இந்த மாதிரியான அந்த கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் விட மக்கள் கவனத்துக்கு வராத நல்ல படங்கள், அதை அவங்க கிட்ட கொண்டு போகணுன்றதுக்காகத்தான் பராரி, ஜமா இந்த மாதிரி படத்தை பற்றிலாம் நம்ம வந்து தனியாக விமர்சனம் போட்டிருக்கோம். சொல்லப்போனால் சினிமா விமர்சனத்துக்கு நண்பர்கள்கிட்ட பெரிய ஆதரவு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சும் நாம் வந்து ஜமா, பராரி அந்த மாதிரி படங்களுக்கான விமர்சனத்தை நம்ம பண்ணியிருந்தோம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி தான் சில படங்கள் வந்து ரொம்ப ஹைப்பு கொடுத்து பார்க்குற ரசிகர்கள் வந்து சரி விடுங்க, அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, தக் லைஃபுக்கு நாம் விமர்சனம் பண்ணியிருந்தோம். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு நாம் வந்து ரஜினி ரசிகனா, ரஜினி ஆதரவாளராக தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், அந்த கூலி படத்தை விமர்சனம் பண்ணும்போது கமல் ரசிகர், கமல் ஆதரவாளராக நாம் தெரிஞ்சிருக்கோம். ஆச்சரியமாக இருக்குல்ல? இந்த மாதிரியான விமர்சனங்கள் நிச்சயமாக தொடரும். ஏன்னா காசு கொடுத்து படம் பார்க்க வர ரசிகரை ஒரு பொதுவான ரசிகராக, சினிமா ரசிகராக ட்ரீட் பண்ணாமல்
நீ இந்த ஒரு குறிப்பிட்ட நடிகருடைய ரசிகராக இருந்தால் மட்டும்தான் இந்த படத்தை உன்னால் பார்க்க முடியும், மற்றவங்கள்லாம் நீ பார்த்தா என்ன பார்க்காட்டா என்ன அப்படின்ற மாதிரி படம் எடுக்கும்போது அதை கேட்குற உரிமை எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.